தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் 4 பார்ட் பி. ஆனா இந்த பொண்ணு இதுவரை சுத்தமா தான் இருக்கு. ஆனா இனி இவன் முரட்டு குடிகார அப்பன் என்னைக்கும் எதுக்கும் துணிஞ்சிடுவான். நீ உள்ளவா தம்பி. யோசனையில் ஆண்டான் ராஜா. மறுநாள், அதற்கு அடுத்த நாள், 3ஆம் நாள், தோட்டத்திலும் சரி, சம்பளம் பட்டுவாடா செய்யும் இடத்திலும் சரி அவளை காணும். சாராய கடை கும்பலிலும் அவளை பார்க்க முடியவில்லை. அவளுடைய சிநேகிதி தான் தயங்கி தயங்கி நெருங்கி வந்தாள். சிங்காரியை தேடுறீங்களா கங்காணி? அவளுக்கு ஜுரம், படுத்து கிடக்கிறா. அவன் விலாசம் கேட்டபோது பதறி போனான். ஐயோ, நான் உன்னை அங்கெல்லாம் போக விட மாட்டேன். அவங்க அப்பா ஒரு முரட்டு குடிகாரன், உன்னை கிழிச்சு போட்டுருவான். போய்விட்டாள். ஆபீஸுக்கு புறப்பட்டான். மாடி வரண்டாவின் அழுதுபடியும் விளக்கின் ஒளியில் ஆஸ்துமாவோடு போராடி கொண்டே படுக்கை போன்ற புத்தகங்களை பார்த்து கொண்டிருந்த கணக்கு பிள்ளை தனது வெள்ளெழுத்து கண்ணாடியை உயர்த்தி நிமிர்ந்து பார்த்தார். உருமலுடன் நின்ற ஜீப்பிலிருந்து குதித்து இறங்கினான் ராஜா. இந்த நேரத்துல இவன் ஏன் இங்க வரான் என்று அவர் வைக்கும் போது, யோ கணக்கு, ஒரு விஷயம் சொல்லும் என்றான். விஷயமா? இல்ல, விலாசம். படியேறி வந்தான். சிங்காரி கவிழ்ந்து படுத்த தலையணையை கண்ணீரால் நனைத்துக் கொண்டிருந்த சிங்காரி சட்டென்று கண்களை திறந்தாள். சிங்காரி எழுந்து உட்கார்ந்தாள். மீண்டும் குரல் வரவும் கண்ணீர் பொலபொலவென்று உதிர வாசலை நோக்கினாள். சிங்காரி, உனக்கு ஜுரமாமே? குழந்தை மாதிரி கோபினாள். அப்பா அடிச்சார்ல, அதான் ஜுரம் வந்துடுச்சு. அடிச்சாரா? ஏன்? எல்லாம் உன்னாலதான். அன்னைக்கு முதுகுல மருந்து பூசி விட்டல்ல? ஆமா, என்னை தொட்டுட்டியா, அதுக்கு காசு வாங்காம வந்துட்டானா. இத பார். திரும்பி நின்று மார்பு சட்டையை விலக்கி காட்டினாள். பெல்ட்டாலேயே விளாசிட்டார். வீரல் வீரலாக ரத்தம் கட்டி போயிருந்தது. அதிர்ந்து போன ராஜா தன்னை மறந்து தொடவும் பலியால் துடித்து போனாள். சட்டென்று உணர்வு வந்து கண்களை விரிய திறந்தவள் அவசர அவசரமாக சட்டையை மாட்டிக்கொண்டாள். போயிடு கங்காணி, சீக்கிரமா போயிடு. ஏன்? எதுக்கு? விலகி போய் திரும்பினாள். எங்க அப்பா வந்துருவாரு. வரட்டுமே, அவரால் என்ன செய்ய முடியும்? உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாரு. என்னதான் கொன்னு கூறு போட்டுடுவார். கை கூப்பி அழுதாள். உன்னை கும்பிடுறேன், என்னால இனிமேலையும் அடிபட முடியாது. போயிடு, தயவு செய்து போயிடு. பயப்படாத, நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். முடிவா? இப்ப இதே இடத்துல இருந்து உன்னை என்னோட கூட்டி கொண்டு போயிட போறேன். உன்னையே கல்யாணமும் பண்ணிக்கிறதா தீர்மானமும் பண்ணிட்டேன். வேணாம் கங்காணி, எனக்கு கல்யாணம் ஆகாது. எங்க அப்பா என்னை வித்து தான் பழிக்க போறதா சொல்றாரு. தவிர ஊர் உன்னை ரொம்பவும் கேவலமா பேசும். நீ போயிடு கங்காணி, விதிப்படி நடக்கிறது நடக்கட்டும். பதில் சொல்லாமல் அவள் கையை இறுக பற்றி கொண்டு வெளியே இழுத்து வந்த போது வாசலில் ஒரு கும்பலே கூடியிருந்தது. நடுவில் இருந்து பார்வையாலேயே அவனை எரிப்பவர் தான் அவளுடைய அப்பாவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முகத்திலும் கோபமும் கையில் ஆயுதமும் இருந்தன. தந்தை சொன்ன சம்பவங்கள் மறைய மடியில் விழுந்த கணம் ஆடும் நாற்காலியின் ஆட்டத்தை சட்டென்று நிறுத்திவிடவே கண்களை திறந்தான் கார்த்திக். அவன் மடியில் உட்கார்ந்து சவிதா அழுது கொண்டிருந்தாள். சிகரெட்டை வீசிவிட்டு அவளை கொத்தாக அள்ளி எடுத்தான். ஹே, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை ரொம்பவும் துன்புறுத்திட்டான்ல. ஹேய், வாட் இஸ் திஸ் யா? அவள் முகத்தை நிமிர்த்தினான். தூங்கிக்கிட்டு இருந்த, ஏன் எழுந்து வந்த? நான் தூங்கலைங்க. தெரியும், அவாய்ட் பண்ணினேன், அதுவும் தெரியும். உங்க மனசு புரிஞ்சது. ஒரு மாத ஏக்கத்துக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது. வாங்க போலாம். பைத்தியம், நான் வேற ஏதோ யோசனையில் இருந்தேன். ப்ளீஸ் எனக்காக வாங்க. எழுந்து நின்றவளின் கையை பற்றி நின்றான். ஒரு கண்டிஷன், அதை பற்றி பேசக்கூடாது. எதை பற்றி? அதான் என் 2வது கல்யாணத்தை பற்றி. எழுந்து நின்று அவள் இடுப்பை பற்றி இழுத்து கொண்டான். என் மனசும் கனவுகளும் எப்பவும் என் சவிதா குட்டியை சுற்றியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் கன்னத்தை தாங்கினாள். இன்னும் 20 வருஷம் கழிச்சு இதே வார்த்தையை சொல்லுங்க, நம்புறேன். சிரித்தவாறு நடந்தார்கள். உனக்கு குழந்தை தானே வேணும்? அவன் சொன்னான். மலேசியாவிலிருந்து திரும்புறச்ச கொண்டு வர. என்ன குழந்தை? பொம்மையா? இல்ல, உயிரோட ஒரு குழந்தை. விலகி போய் உங்க அப்பா என்பது போல் கன்னத்தில் கை வைத்து நின்றாள். என்ன பாக்குற? 1 மாசத்துல திரும்பிடுவீங்கன்னு நினைச்சேன். உங்க திட்டத்தை பார்த்தா 1 வருஷமாவது ஆகும் போல இருக்கே. சி, குறும்பு. நடந்தார்கள். என்ன வேலையா மலேசியா போறீங்க? தயங்கினான். சொல்லத்தான் வேணும்னு கட்டாயம் இல்ல. அதெல்லாம் இல்ல, முகம் தெரியாத சில பேரை தேடி போறேன். அப்படியா? எந்த ஊர்? தெரியாது. அப்படி யாருங்க அது? ஒரு குடும்பத்தை தேடி போறேன். குடும்பமா? என் அப்பாவின் குடும்பம் அக்கறையில இருக்கு. தேட போறேன். நின்றாள். அவனை வேப்புடன் பார்த்தாள். என்னுடைய பெரியம்மா, பெரிய அண்ணன், அக்காவை தேடி பார்க்க போறேன். அவங்களையும் தெரியாது, அவங்க இடமும் தெரியாது. கண்ணை கட்டிக்கிட்டு மலேசியா அவர்களை சுற்றி வரப்போறேன் சவிதா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.